Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிழங்கா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மீன் கசப்புலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டிக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நாங்கள் வீட்டில் அரைச்ச பொடின்றனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அரைச்சி வச்ச சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ 1 kg ஃபிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லாவே ஓரளவுக்கு ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள்லேயே பெப்பர்லாம் ஆட் ஆகிருக்கு வீட்டில் அரைச்சனால. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஊற வைக்கணும்னு கூட தேவையில்லை, நம்ம உடனே தான் பொரிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 1 kg ஃபிஷ்ஷுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உடனே ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு தோசைக்கல்ல தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அட் அ டைமில் ஒரு 4 to 5 ஃபிஷ் நம்ம ஃப்ரை பண்ண முடியும்.
ஃபிஷ் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட போகிறோம். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக போகுது. ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ எடுக்கும் போதே கொஞ்சம் ஆயிலெலாம் வடிச்சிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷில் அவ்வளோ ஆயிலாக இருக்காது. ஸோ சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது, நல்லாவே வெந்துடுச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.